சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். மன்னார் மக்களை மிலேச்சத்தனமாக தாக்கிய அனுர அரசாங்கம் எழுந்துள்ள கண்டனம். மன்னாரில் தாக்கி காயமடைந்தவர்களை வைத்தியசாலையில் கைது செய்ய நடவடிக்கை. கொழும்பில் வீட்டுக்குள் புகுந்து கொடூரமாக கொலை செய்யப்பட்ட பெண். ஒரு வருட காலத்துக்குள் 100க்கும் மேற்பட்ட சட்டவிரோத ஆயுதங்கள் மீட்பு. ரகசிய தகவலின் அடிப்படையில் போதைப் பொருளுடன் வசமாக சிக்கிய தம்பதி. யாழ்ப்பாண விமான நிலையத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம் அரசாங்கம் வெளியிட்ட தகவல். ராஜபக்சர்களின் பாணியில் தற்போது முன்னெடுக்கப்படும் சதி அம்பலமாகும் ரகசியங்கள். ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பில் கைது செய்யப்படவுள்ள இராணுவத்தினர் ஜனாதிபதி அதிரடி அறிவிப்பு. ஈஸ்டர் தாக்குதலுக்கான பொறுப்பை அனுர ஏற்றுக்கொண்டால் ஐஸ் போதைப்பொருள் குற்றச்சாட்டை ஏற்க தயார். தொடர்வன விரிவான செய்திகள். மன்னாரில் நேற்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை காவல்துறையினர் கொடூரமாக தாக்கிய நிலையில் தாக்குதலுக்கு இலக்காகி காயமடைந்த பொதுமக்கள் அவசர ஆம்புலன்ஸ் சேவையூடாக மன்னார் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் காவல்துறையினர் தங்கள் மீதுள்ள குற்றத்தை மறைக்கும் விதமாக பொதுமக்கள் மீது பல்வேறு விதமான பொய்யான வழக்குகளை தொடுத்து அவர்களை கைது செய்வதற்குரிய நடவடிக்கைகளில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளதாக பாதிக்கப்பட்டுள்ள பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக மன்னார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் நபர்களை கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதோடு மேலும் போராட்டத்தில் முன்னின்று செயற்படும் சமூக செயற்பாட்டாளர்கள் சிலரை கைது செய்வதற்குரிய நடவடிக்கையை முன்னெடுத்து வருகின்றனர். ஜனநாயக ரீதியாக நடைபெற்ற போராட்டத்தில் அராஜகமாக மக்களை தாக்கியமை மாத்திரமின்றி அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளையும் காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளமை மக்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பினை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் அமைதியான மக்கள் போராட்டத்தில் பெண்கள் மீதும் மதக்குருக்கள் பொதுமக்கள் மீதும் கண்மூடித்தனமான தாக்குதலை மேற்கொண்ட காவல்துறை மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்வதற்கான செயற்பாடுகளை போராட்டக்குழு முன்னெடுக்க உள்ளதோடு மனிதுரிமை ஆணைக்குழு மற்றும் காவல்துறை முறைப்பாட்டு பிரிவிலும் முறைப்பாடு மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னாரில் காற்றாலை மற்றும் கனிய அகழ்வு திட்டத்துக்கு எதிராக 55 நாட்களுக்கு மேல் போராடி கொண்டிருக்கும் மக்களை நேற்றிரவு அடித்து துன்புறுத்தி கீழ்த்தரமான செயல் மூலம் அனுர அரசாங்கம் தங்களை நிரூபித்துள்ளார்கள் என புதிய ஜனநாயக மார்க்சிச லெனினிச கட்சியின் பொதுச் செயலாளர் செந்தில்வேல் தெரிவித்தார். மன்னார் தீவு மக்களின் தொடர்ச்சியான போராட்டம் காரணமாக மன்னார் காற்றாலை மற்றும் கனியமணல் அகழ்வு திட்டத்தை தற்காலிகமாக இடைநிறுத்தி மக்களின் கருத்துக்களை கேட்டறிந்து முடிவுக்கு வருவதாக ஜனாதிபதி அறிவித்தார். இந்நிலையில் எரிசக்தி அமைச்சர் தலைமையிலான குழுவினர் மன்னார் தீவுக்கு சென்று மக்களிடம் கருத்து கேட்ட போது மக்கள் அந்த திட்டத்தை மிகவும் கடுமையாக எதிர்த்தனர். குறிப்பாக ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னால் போராடி முழு நாட்டுக்கும் தமது கோரிக்கையை வெளிப்படுத்தியிருந்தனர். இவை அனைத்தையும் புறந்தள்ளி காற்றாலை திட்டத்துக்குரிய டர்பைன் மற்றும் விசிறிகளை நேற்றிரவு மன்னார் தீவுக்கு கொண்டு வந்தனர். இதை தடுக்க முயன்ற பெண்கள், இளைஞர்கள், பாதிரிமார்கள் உட்பட மக்களை அடித்து காயப்படுத்தி கேவலமான அரசு அடக்குமுறையை அனுரவின் காவல்துறை படை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பில் தாக்குதலுக்குள்ளான நிலையில் பலத்த காயங்களோடு முல்லேரியா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பெண்ணொருவர் உயிரிழந்தார். வெலிகட போலீஸ் பிரிவின் அங்கொடை பகுதியில் நேற்று மாலை இந்த சம்பவம் இடம்பெற்றது. உயிரிழந்தவர் அங்கொட பகுதியைச் சேர்ந்த 65 வயதுடையவர் என தெரிய வருகிறது. கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர் அயல் வீட்டு நபர் என்றும் உயிரிழந்த பெண்ணும் சந்தேக நபரும் ஒரே நிறுவனத்தில் துப்புரவு பணியாளராக பணிபுரிந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட முருகல் நிலையை தொடர்ந்து பெண்ணின் வீட்டுக்கு நுழைந்து சந்தேக நபர் ஆயுதத்தால் தாக்கியதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கடந்த ஒரு வருட காலத்துக்குள் 100க்கும் மேற்பட்ட சட்டவிரோத ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளன. நாட்டின் பல பிரதேசங்களில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனையின் போது இவ்வாயுதங்கள் போலீசாரால் மீட்கப்பட்டன. விடுதலை புலிகளால் யாழ்ப்பாண பிரதேசத்தில் புதைக்க வைக்கப்பட்ட நிலையில் மீட்கப்பட்ட T56 ரக துப்பாக்கிகள் 30 குறித்த சட்டவிரோத ஆயுதங்களின் எண்ணிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு மேலதிகமாக 64 கைத்துப்பாக்கிகள் கடந்த ஒரு வருட காலத்துக்குள் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளன. சட்டவிரோதமாக பயன்படுத்தப்பட்டு வந்த 46 டிபீட்டர் ரக துப்பாக்கிகள் போலீசாரின் சோதனையின் போது கண்டெடுக்கப்பட்டன. கர்ப்பிணியான மனைவியை வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்லும் பாசாங்கில் போதைப்பொருள் விற்பனை செய்து வந்த கணவன் மனைவி போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். இந்த சம்பவம் நேற்றைய தினம் நாவலப்பிட்டிய துலஸ்பாகிய பிரதேசத்தில் இடம்பெற்றது.
தனது கர்ப்பிணி மனைவியை வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்வதாக பாசாங்கு செய்து ஐஸ் போதைப்பொருள் பொதிகளை பல்வேறு இடங்களில் வைத்து விற்பனை செய்த கணவன் மனைவி குறித்து நாவலப்பிட்டி போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைக்கப்பெற்றது. இந்த தம்பதியினர் கம்பளை மற்றும் நாவலப்பிட்டி பகுதிகளில் மோட்டார் சைக்கிளில் சென்று ஈசி கேஷ் முறையில் பணம் பெற்று ஐஸ் போதைப்பொருளை விநியோகித்து வருவதாக போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதையடுத்து நாவலப்பிட்டிய போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி உள்ளிட்ட போலீஸ் குழுவினர் நாவலப்பிட்டி தொலஸ்பாக மார்க்கத்தில் உள்ள பழைய தொடர்ந்து அதிகாரிகள் குடியிருப்பிற்கு சோதனையில் ஈடுபட்ட போது சந்தேக நபர்களை கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையம் அண்மை காலமாக லாபமடைந்துள்ளதாக சிவில் விமான சேவைகள் அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்தார். கடந்த மாதம் 85 மில்லியன் ரூபாய் என்ற அடிப்படையில் லாபம் அடைந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். நிபுணத்துவம் திட்டமிடலுக்கமைய யாழ்ப்பாண விமான நிலையத்தின் அபிவிருத்தி பணிகள் மேற்கொள்ளப்படுமே தவிர அரசியல்வாதிகளின் நோக்கங்களுக்காக அல்ல என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். நாடாளுமன்றில் நேற்றைய அமர்வின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் முன்வைத்த கேள்விக்கு பதிலளித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஐக்கிய தேசிய கட்சியின் 79வது வருடாந்த மாநாட்டில் ராஜபக்ஷ தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் உறுப்பினர்கள் பங்கேற்றுள்ளனர். அதனைத் தொடர்ந்து அவதூறு பிரச்சாரம் மற்றும் அவமதிப்பு பிரச்சாரங்கள் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தலைமையில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. நீதித்துறை சேவை ஆணைக்குழு மற்றும் நாடாளுமன்றத்தில் லஞ்சம் அல்லது ஊழல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ஆகியோருக்கு எதிரான திட்டமிட்ட அவதூறு பிரச்சாரம் நாமல் ராஜபக்ஷவின் முழு ஒத்துழைப்புடன் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சாகர காரியவசம் மற்றும் பொதுஜன பெரமுன கட்சியைச் சேர்ந்த 3 வழக்கறிஞர்களால் ஆரம்பத்தில் திட்டமிட்டப்பட்ட அவதூறு பிரச்சாரம் பரப்பும் குழு தற்போது சயித் பிரேமதாசவின் கட்டுப்பாட்டுகள் கொண்டுவரப்பட்டுள்ளது. மத்திய வங்கி பிணைமுறி மோசடியை விசாரித்த கணக்காய்வாளர் நாயகம் காமினி விஜயசிங்க மீது தாக்குதல்களை நடத்தியவர்களில் பலர் தற்போது சஜித் பிரேமதாசுடன் இணைந்துள்ளனர். தற்போது நாடாளுமன்ற சலுகைகள் என்ற பெயரில் தணிக்கையாளர் நாயகம் மீதான தாக்குதலை போன்று நீதித்துறை மற்றும் லஞ்சம் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் மீதும் ஒழுங்கமைக்கப்பட்ட தாக்குதலை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதம நீதியரசர் சிராணி பண்டாரநாயக்கவை பதவி நீக்கம் செய்ய ராஜபக்ஷ தரப்பு திட்டமிட்ட சதி திட்டத்தின் ஒரு பகுதியாகும் என்றும் ஆய்வாளர்கள் இதை சுட்டிக்காட்டியுள்ளனர். ஈசன் ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் முன்னாள் இராணுவ அதிகாரிகள் சிலர் கைது செய்யப்படுவார்கள் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவித்துள்ளார். அமெரிக்காவுக்கான விஜயத்தின் போது அங்கு வாழும் இலங்கை மக்கள் மத்தியில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணையில் ஏற்பட்ட தாமதம் குறித்து இலங்கையர் ஒருவர் ஜனாதிபதியிடம் குற்றஞ்சாட்டி கேள்வி எழுப்பினார். 2019ஆம் ஆண்டு அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தபோது குற்றப்புலனாய்வு துறையில் 500 பதவிகள் மாற்றப்பட்டன. விசாரணைக்கு பொறுப்பான முன்னாள் அதிகாரிகள் மாற்றப்பட்டனர். விசாரணைக்கு பொறுப்பான அதிகாரிகள் சிலர் கைது செய்யப்பட்டனர். தடைகள் இருந்தபோதும் விசாரணை செயல்முறை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார். அதற்கமைய சம்பவத்தோடு தொடர்புடையவர்கள் என்ற குற்றச்சாட்டில் பலர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளனர். எதிர்வரும் நாட்களில் பல இராணுவ அதிகாரிகள் கைது செய்யப்பட உள்ளனர். குறிப்பிட்ட காலக்கெடுவை குறிப்பிட முடியாவிட்டாலும் விசாரணை சரியான திசையில் நகர்கிறது என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தற்கொலை குண்டு தாக்குதலின் குற்றச்சாட்டை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பொறுப்பேற்றுக் கொண்டால் ஐஸ் புதைப்பொருள் குறித்த குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்ள தயார் என ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். அண்மை காலமாக ஐஸ் போதைப்பொருள் தொடர்பில் தமக்கு எதிராக சுமத்தப்படும் குற்றச்சாட்டுக்கு அவர் இவ்வாறு பதிலளித்துள்ளார். இணைய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். ஐஸ் போதைப்பொருள் தயாரிப்புக்கு பயன்படுத்தப்படுவதாக சந்தேகப்படும் ரசாயனத்தை தெரிவித்தார் என்று குற்றம் சுமத்தப்பட்ட மனம்பேரி என்பவர் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி கட்சியின் ஒரு உறுப்பினர் என்றும் அவரின் உறுப்புரிமை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்ட 8000 வேட்பாளர்களில் மனம்பேரியும் ஒருவர் என அவர் குறிப்பிட்டார். இந்த போதைப்பொருள் விவகாரம் தொடர்பில் மனம்பேரியுடன் இணைந்து ராஜபக்சர்களை தொடர்புபடுத்தி தர்க்கம் புரிந்தால் அதே வாதத்தின் அடிப்படையில் உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் குறித்த சம்பவத்துக்கும் இந்த தர்க்கத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என அவர் தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் சம்பவத்தோடு தொடர்புடைய 2 தற்கொலைதாரிகளின் தந்தை மக்கள் விடுதலை முன்னணியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற வேட்பாளர் என்றும் அவர் கட்சிக்காக செலவிட்டிருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார். இதன்படி மக்கள் விடுதலை முன்னணி இப்ராஹிம் என்பவரின் பணத்தில் வாழ்ந்திருப்பதாகவும் இதனால் அவர்கள் தீவிரவாத பணத்தில் வாழ்ந்திருப்பது புலனாகிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். குற்றப்புலனாய்வு பிரிவின் பிரதானியும் ஆளுங்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் முறையாடிய குரல் பதிவொன்று சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதே தர்க்கத்தை பிரயோகித்து உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் சம்பவத்தின் பொறுப்பை மக்கள் விடுதலை முன்னணி ஏன் ஏற்கவில்லை என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். ராஜபக்சர்கள் தொடர்பில் மட்டும் ஏன் வேறு விதமான கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது என்றும் அவர் கேள்வி எழுப்பினார்.
ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி கட்சியின் உறுப்பினர் ஒருவர் குற்றச்செயலில் ஈடுபட்டால் அதன் பொறுப்பை கட்சி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உயிர்த்த தற்கொலை குண்டு தாக்குதலோடு தொடர்புடைய குற்றச்செயலுக்காக பொறுப்பினை ஜேவிபி ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா எனவும் நாமல் ராஜபக்ஷ கேள்வி எழுப்பியுள்ளார். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.